ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒரு கண்டென்ட் கிரியேட்டரா? உங்கள்கிட்ட ஒரு பிசி இல்லை, ஆனால் யூடியூப்ல நிறைய கண்டென்ட் போகணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்களுக்கான வீடியோ தான் இது. நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப், இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக், இதுக்கு நிறைய கண்டென்ட் எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. இப்போ நான் பார்க்க போகிறது சிம்பிளாக உங்கள் மொபைல்லையே விஎஃப்எக்ஸ் யூஸ் பண்ணி நிறைய எடிட்டிங் யூஸ் பண்ணி ஒரு ஃபிலிம் மாதிரியே ஒரு வீடியோஸை நீங்கள் கிரியேட் பண்ண முடியும். அதுக்கான சாஃப்ட்வேர் தான் நீங்கள் பார்க்க போகிறோம். இது நிறைய பேர் தெரிஞ்ச ஆப்ஸ் தான், பட் அந்த ஆப்பை எப்படி ஃபுல் ஃப்ளெஜ்டாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற கம்ப்ளீட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு வீடியோவை இம்போர்ட் பண்ணுறது, அது எப்படி எடிட் பண்ணுறது, க்ரீன் மேட் எப்படி யூஸ் பண்ணுறது, க்ரீன் மேட் எப்படி எடிட் பண்ணுறது, சேம் திங் அதில் விஎஃப்எக்ஸ் எஃபெக்ட்ஸ் எப்படி போடலாம், அதுக்கு மியூசிக் எப்படி ஆட் பண்ணலாம், டெக்ஸ்ட் எப்படி ஆட் பண்ணலாம் அப்படிங்கிற ஃபுல் லென்த் ஒரு வீடியோ பண்ண போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். யூடியூப் கண்டென்ட் கிரியேட் பண்ண போகிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பேசிக்லேருந்து போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் ப்ளே ஸ்டோர் போய்க்குங்க. ப்ளே ஸ்டோர் போய் சர்ச்சு கிளிக் பண்ணிவிட்டு கைன் மாஸ்டர் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் வரும். இந்த இடத்துல உங்களுக்கு இன்ஸ்டால்னு வரும். எனக்கு அப்டேட்னு இருக்குது. நீங்கள் இன்ஸ்டால் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. ஸோ ஜஸ்ட் இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் ஆயிரும். ஒரு 86 MB இருக்கும். இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நிறைய அசட்ஸும் அதிலே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணி முடிச்சுக்கங்க. இன்ஸ்டால் பண்ணி முடிச்சோன்னே கைன் மாஸ்டர் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதில் கீழே பார்த்தீங்கன்னா ஹோம், மிக்ஸ், க்ரியேட், மீ அப்படின்னு ஆப்ஷன்ஸ் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ரெகுலராக யூஸ் பண்ண முடியும், உன்னால் வந்து பே பண்ணி வாங்கிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் மீயில் போயிட்டு நீங்கள் சைன்இன் பண்ணி வச்சுக்க முடியும். அதனால் உங்களுக்கு க்ளவுட் ஸ்டோரேஜ் மாதிரி கொடுப்பாங்க. அதில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களோட அக்கௌண்ட்ஸை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ நீங்கள் வேறு டிவைஸுக்கு போனாலும் நீங்கள் அதுலேருந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். மிக்ஸ் அப்படிங்கிறது அதே போல் தான். இப்போ நிறைய கண்டென்ட் இங்கே அவைலபிளாக இருக்குது. வேர்ல்டு வைடு கைன் மாஸ்டர்ஸில் யாரெல்லாம் எவ்வளோ க்ரியேட் பண்ணியிருக்காங்களோ அந்த கண்டென்ட் ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த அவைலபிளாக இருக்கும். அதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இது வேணும், எனக்கு வேறு இமேஜஸ் வீடியோ இருக்குது, இந்த வீடியோ மிக்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதை அப்படியே எடுத்து உங்களுக்கு தகுந்த மாதிரி வீடியோஸ், டெக்ஸ்ட், மியூசிக் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே க்ரியேட்னு ஒரு ஆப்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணிங்க. இதில் க்ரியேட் நியூன்னு வரும். இதை கிளிக் பண்ணிங்க. இதில் ஃபஸ்ட்டு ஆஸ்பெக்ட் ரேஷியோ, இதில் வந்து 16:9, 9:16. நம்ம பெரும்பாலும் இந்த ரெண்டு இதில் தான் பண்ணுவோம். 16:9 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மல் யூடியூப் வீடியோஸ் வரும். இதே 9:16 போயிட்டிங்கன்னா ஷார்ட்ஸுக்கு போகிறதுக்கு, டிக்டாக் அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். 1:1 வந்ததுன்னா மோஸ்ட்லி இதுக்கு வந்து யூஸ் ஆகும். நம்ம இன்ஸ்டாகிராமுக்கு யூஸ் பண்ணலாம். 4:3 வந்து பழைய ரேஷியோ, பழைய பிசிலலாம் 4:3 ரேஷியோவில் தான் ஒர்க் ஆகும். ஸோ அதையோட உல்டா வெர்ஷன் தான் 3:4. இதில் அட்வான்ஸ்டு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபிட், ஃபில், ஆட்டோன்னு இருக்கும். ஸோ பெரும்பாலும் நீங்கள் ஆட்டோ போய்க்கிங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அதே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஃபோட்டோ டியூரேஷன், டிஃபால்ட் ட்ரான்சிஷன். ஸோ ஒவ்வொரு ஃபோட்டோவும் எந்த டியூரேஷனில் இருக்கணும் நம்ம அங்கே போய் மேனுவலாக எடிட் பண்ணிக்க முடியும். பட் இது டிஃபால்ட் செட்டிங் நீங்கள் பண்ணிக்கலாம். தென் டிஃபால்ட் ட்ரான்சிஷன் டியூரேஷன், ஒவ்வொரு ட்ரான்சிஷன் எவ்வளோ நேரம் வேணும்னு சொல்லிட்டு அதையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் இங்கே மேலே செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் வரும், டிவைஸ் பர்ஃபார்மன்ஸ் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அதை கிளிக் பண்ணி உங்கள் சிஸ்டம் வந்து இல்லை உங்கள் மொபைல் வந்து எவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். இங்கே அனலைஸ் டிவைஸ் பர்ஃபார்மன்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இது வந்து அனலைஸ் டிவைஸ் பர்ஃபார்மன்ஸ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இது கொஞ்சம் டைம் எடுக்கும். டைம் எடுத்து என்ன பண்ணும் அப்படின்னா உங்களோட ஜிபியூ, சிபியூ, ரேம் இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களால் இந்த குவாலிட்டியில் இப்போ 30 FPS பண்ண முடியுமா, 60 FPS பண்ண முடியுமா, இல்லை உங்களோட குவாலிட்டி எந்த ரேஞ்ச் இருக்கும், 480 பண்ணலாமா, 720 இல்லை 1080 அப்படிங்கிறத வந்து இந்த அனலைசிஸ் முடிஞ்சோன்னா அதே சொல்லிடும். தட் மீன்ஸ் மேக்ஸிமம் கெப்பாசிட்டி உங்களுக்கு வந்து 4K வரைக்கும் சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னா இதே மேக்ஸிமம் எலிஜிபிலிட்டி வந்து 4Kன்னு சொல்லிடும். ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் நம்ம அடுத்த என்ன ஸ்டேஜ்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ எனக்கு வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணிக்க, மேக்ஸிமம் சப்போர்ட்டட் வீடியோ குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 4K வரைக்கும் என்னோட சப்போர்ட் பண்ணும். ஸோ இதை நீ அனலைஸ் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட அவுட்புட் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் செட்டிங் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அலோ அன்லிமிட்டெட் வீடியோ லேயர்ஸ். இது வேணும் அப்படின்னா நீங்கள் அன்லிமிட்டெட் வீடியோ லேயர்ஸ் வச்சுக்கலாம். இல்லாட்டி உங்களுக்கு லிமிட்டடாக 4 or 5 தான் இருக்கும். நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், அன்லிமிட்டெட் வேணும் அப்படின்னா யூ கேன் கோ வித் அன்லிமிட்டெட் வீடியோ லேயர்ஸ் ஆன் பண்ணியிருக்கேன். இதிலே மோர் ஆப்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஃபஸ்ட்டு என்ன பண்ணி இந்த டிவைஸ் பர்ஃபார்மன்ஸ் மட்டும் மறக்காமல் பண்ணிடுங்க. இது பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டிவைஸோட பொட்டன்ஷியல் என்னன்னு தெரிஞ்சிடும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வீடியோ பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம க்ரியேட் நியூ போகிறோம்.
ஆஸ்பெக்ட் ரேஷியோ ஆல்ரெடி பார்த்துட்டோம். நான் 16:9 எடுக்கிறேன். இதுக்கு ஒரு நேம் வைக்கிறீங்க அப்படின்னா நேம் கொடுத்துருங்க. நான் கைன் மாஸ்டர்னு கொடுக்குறேன். 16:9 கொடுக்குறேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, க்ரியேட் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு வந்து உங்களோட லேஅவுட் வந்து ரெடி ஆகுது. இப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ஒரு பேக்ரவுண்ட் செட் பண்ணி முடிச்சுட்டு தான் நான் வீடியோக்குள்ளே போக முடியும். ஸோ யூ கேன் யூஸ் எனி பேக்ரவுண்ட். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பிக்சல் தென் பிக்ஸாபே இது 2 ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்தும் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் இமேஜஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். நான் பிக்சல்லேருந்து எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. பிக்சலில் போய் நான் வீடியோ அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு. உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ எடுத்துக்கலாம். ஸோ கோ வித் திஸ் ஒன். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்டர்நெட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகிட்டு உங்களோட சிஸ்டத்துக்குள்ளே வந்துடும். ஓகே, நவ் யூ கேன் சி அதை வச்ச இமேஜ் வந்து இந்த இடத்துல வந்துருச்சு. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு திங், நம்ம எப்படி பேக்ரவுண்ட் செட் பண்ணுறோம். எப்பவுமே நீங்கள் பேக்ரவுண்ட் செட் பண்ணி முடிச்சுட்டு தான் அடுத்த ஒர்க் நீங்கள் ஆரம்பிக்க முடியும். அடுத்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப் பார்ப்போம். அந்த ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மீடியா அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேக்ரவுண்டு யூ கேன் ஃபிக்ஸ். ஒரு இமேஜை வைக்கலாம், ஒரு வீடியோ வைக்கலாம், ஒரு அனிமேஷன் எது வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். அடுத்தது இங்கே ஆடியோன்னு ஆப்ஷனுக்கு பாருங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு வீடியோக்கு தேவையான பேக்ரவுண்ட் ஆடியோஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் சாஃப்ட்வேர் ஆடியோஸ் வேணும், ஒரு மியூசிக் பின்னாடி பேக்ரவுண்ட் வேணும் அப்படின்னா அதுக்கு எல்லாமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல டவுன்லோட் பண்ணி வச்சுட்டீங்க, அது எடுத்து கொடுத்துடலாம். இதுலேயும் சில சவுண்ட்ஸ் இருக்கும், அந்த சவுண்டு கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதில் வந்து என்னென்னா உங்களுக்கு காப்பிரைட் இஷ்யூ வரும். அதனால் பெரும்பாலும் நீங்களே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. காப்பிரைட் ஃப்ரீ இமேஜஸ் டவுன்லோட் ஆடியோஸ் இமேஜஸ் எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த காப்பிரைட் இஷ்யூ வராது. அடுத்து இங்கே ரெக்கார்ட்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மைக் ஆன் ஆயிரும். என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் பாருங்கள் இப்போ இந்த வேவ் வந்திருக்கும் பார்த்தீங்களா, KMA அப்படின்னு வச்சுருந்தாங்க. இதுதான் நம்ம ரெக்கார்ட் பண்ண சவுண்டு. இப்போ நான் ப்ளே பண்ணுறேன், பண்ண ஆரம்பிச்சிடலாம். கீழே பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் இப்போ நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ உங்களோட ஃபஸ்ட்டு இமேஜ் எப்படி செட் பண்ணுறது, அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் எப்படி போடலாம், அதுக்கு வாய்ஸ் எப்படி கொடுக்குறது அப்படின்னு பார்த்துட்டோம். அடுத்து முக்கியமானது கைன் மாஸ்டரில் இந்த லேயர்ஸ் தான். இதில் என்னென்ன லேயர்ஸ் இருக்குது, அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மீடியா. இப்போ இந்த மீடியா கிளிக் பண்ணுறேன். இதுவும் நம்ம ஃபஸ்ட்டு இந்த மீடியா மாதிரியே தான், ஆடியோ இமேஜஸ் எது வேணும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கேமரா கிளிக் பண்ணிட்டு ஸோ இந்த வீடியோன்னு எடுத்துக்கிறேன். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேயர் நம்பர் 2ல் இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு இருந்த லேயர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் லேயர், இது செகண்ட் ஃபோர்க்ரவுண்டில் லேயர்ஸ் வருது. இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த லேயர்ஸில் மீடியா. அடுத்து எஃபெக்ட்ஸ். ஸோ உங்களுக்கு என்னென்ன எஃபெக்ட்ஸ் வேணும், பேசிக் எஃபெக்ட்ஸு, ஃபேவரட் எஃபெக்ட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இங்கேயே டவுன்லோட் பண்ணி எடுத்துக்க முடியும். அடுத்தது ஸ்டிக்கர்ஸ். கிளிக் பண்ணிங்கன்னா நம்பர் ஆஃப் ஸ்டிக்கர்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே பேசிக் ஸ்டிக்கர்ஸ். எனக்கு இன்னும் வேணும் அப்படின்னா இங்கே மேலே ஒரு பாக்ஸ் இருக்குது பாருங்கள், ஹட் மாதிரி, அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் போனீங்கன்னா ஸ்டிக்கர்ஸுக்கு போயிடும். ஸோ இதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்கள் ஸ்டிக்கர்ஸை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்க முடியும். இப்போ நான் வந்து ஹெல்த்தை பற்றி போடுறேன், இல்லை வீடியோ பற்றி போடுறேன், ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் போடுறேன் அப்படின்னா எனக்கு அதுக்கான ஸ்டிக்கர்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்கும். அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ எனக்கு எந்த ஸ்டிக்கர் வேணுமோ அந்த ஸ்டிக்கரை கிளிக் பண்ணிட்டு ஸ்டிக்கரிங் வந்துடும். ஸோ யூ கேன் பிளேஸ் வேறு ஒரு நீட், சின்னது பண்ணலாம், பெருசு பண்ணிக்கலாம், எது வேணால் எனக்கு இந்த ஸ்டிக்கரில் நீங்கள் பண்ணிக்க முடியும். அடுத்தது இதில் டெக்ஸ்ட். இப்போ எனக்கு எந்த டெக்ஸ்ட் வேணுமோ இதை சைன் பண்ணுவோம், அது வந்து கொண்டு வந்துடலாம். வீடியோ எடிட்டிங் ஓகே அப்படின்னு கொடுத்தோன்னா அந்த டெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல வந்துடும். ஸோ இது தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஒவ்வொரு லேயர் சொல்கிறோம். ஆல்ரெடி நம்ம பேக்ரவுண்ட் வச்சுருக்கோம், அதுக்கடுத்து ஃபோர்க்ரவுண்டில் நம்மளோட வீடியோ வச்சுருக்கோம், அடுத்தது ஒரு டெக்ஸ்ட்டு வச்சுருக்கோம், அகெயின் வி ஹேவ் ஒன் ஸ்டிக்கர். இப்போ இந்த டெக்ஸ்ட்டை மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு தனியாக நீங்கள் வந்து ஃபாண்ட் மாற்றிக்கலாம். ஓகே, கோ வித் திஸ் ஒன். அடுத்து அனிமேஷன். உங்களுக்கு எந்த மாதிரி அனிமேஷன் வேணும், பாப்பா அது மாதிரி கொடுக்கலாம். கலர் ஓகே, கலர் கொடுத்தாச்சு. இது வந்து அதோட ஒப்பாசிட்டி உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி கொடுக்கும். இப்போ நீங்கள் வீடியோ எடிட்டிங் பற்றி ஒரு வாட்டர் மார்க் போடணும் அப்படின்னா இது மாதிரி எடுத்து வச்சிடலாம். ஸோ இது வாட்டர் மார்க் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் நீட். நெக்ஸ்ட்டு பிளண்டிங். இப்போ இந்த இமேஜ் இங்கே இருக்குது அப்படின்னா நீங்கள் மல்டிபிள் கொடுத்தீங்க அப்படின்னா பின்னாடி இமேஜ் கூட பிளண்ட் ஆகிடும். அப்படியே நீங்கள் எந்த என்விரான்மெண்ட் கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இது வந்து பிளண்ட் ஆகிரும். பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு ஆப்ஷனும் ஒவ்வொரு மாதிரி பிளண்ட் ஆகும்.
சேம் திங் இதுலேயும் நீங்கள் ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் டெக்ஸ்ட் ஆப்ஷன் உங்களுக்கு எந்த பொசிஷனில் வேணும், சென்டரா அதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக க்ரியேட் பண்ணிக்கலாம். இது வந்து கேரக்டருக்கு நடுவில் கேப்பு, இது லைன் கேப். நீங்கள் நிறைய டெக்ஸ்ட் போடும்போது உங்களுக்கு தெரியும். அவுட்லைன் இப்போ எனக்கு வீடியோக்கு பின்னாடி அவுட்லைன் வேணும் பண்ணிட்டுனா அவுட்லைன் பண்ணிக்கலாம். ஹியர் ஆல்சோ யூ கேன் சேஞ்ச் கலர். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் வந்து சேஞ்ச் பண்ணி அவுட்லைன் மாற்றிக்க முடியும். நெக்ஸ்ட்டு ஷேடோ. ஸோ ஷேடோ என்ன பண்ணினா இந்த டெக்ஸ்டோட ஷேடோ இங்கே வந்துடும். அது எந்த இடத்துல வரணும், என்ன பொசிஷனில் இருக்கணும், ஷேடோக்கு என்ன கலர் கொடுக்கலாம், எவ்ரிதிங் யூ கேன் டிசைன். இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ணி கொண்டு வந்துடலாம். அடுத்து க்ளோ. இப்போ நீங்கள் கொடுக்குற டெக்ஸ்ட் வந்து க்ளோ ஆகணும் அப்படின்னா கொடுத்துலாம். க்ளோ வந்து ஜஸ்ட்டு அவுட்லைன் மாதிரி தான் இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ். ஸோ தட் இஸ் க்ளோ. அடுத்து பேக்ரவுண்ட் கலர். இது ரொம்ப யூஸ்ஃபுல். பேக்ரவுண்டில் ஒரு கலர் கொடுக்குறேன். கீழே ஒரு ஆப்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் வித் பேக்ரவுண்ட். இது கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது கீழே வந்துடும். ஸோ ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் இருக்கிற ஃபிலிம் ஆகட்டும், இல்லை ஒரு நியூஸ் எடிட்டிங் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா கீழே ஒரு லோவர் பேண்ட் எடிட்டிங் சொல்லுவோம், லோவர் பேண்டு அப்ஸ்ட்ராக்ட் சொல்லுவோம். அதுக்கு தேவையான விஷயத்தை நீங்களே உங்களுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியா பார்த்துட்டோம், ஆடியோ, ரெக்கார்ட், லேயர்ஸில் டெக்ஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டோம். அடுத்து ஹேண்ட் ரைட்டிங். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஹேண்ட் ரைட்டிங் டூல்ஸ் வரும். ஃபஸ்ட்டு இந்த பென்சிலை கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இப்படி நீங்கள் ஜஸ்ட் ஸ்ட்ரோக் போட்டிங்கன்னா இது ஹேண்ட் ரைட்டிங் எழுதிக்கலாம். இது எங்கெங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஜஸ்ட் நான் ஒரு மார்க் பண்ணி காட்டுறேன், இதுதான் அந்த ஃப்ளவர்னு மார்க் பண்ணி காட்டுறேன்னா அதுக்கு தேவையான இடத்துல இந்த ஏரோ மார்க் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஏரோ மார்க் எப்படி இருக்குது அப்படியே வந்துருச்சு. பட் இதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு இந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணிட்டு கேன் கோ வித் அனிமேஷன். இதில் ட்ரா பை ஸ்ட்ரோக் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இப்போ எஃபெக்ட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஸ்ட்ரோக் வந்து அப்படியே ட்ரா ஆகும். அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா யூ கேன் கோ வித் ரைட் யுவர் ஹேண்ட் ரைட்டிங் டூல். இதில் சைஸ் உங்களுக்கு எந்த சைஸ் வேணும், என்ன கலர் வேணும் எல்லாத்தையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் அழிச்சிக்க முடியும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ சைஸ் ஓகே. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் லேயர்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரீடு அண்டு இருக்கும் ரைட் ஹேண்ட் சைடு. அடுத்து இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பிக்சர் கேப்சர் பண்ணுமான்னு கேட்கும், தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணுமான்னு கேட்கும். இது எல்லாமே இதே பண்ணும். இப்போ தம்ப்நெயில் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல எல்லாம் மேக்ஸிமம் எலிமெண்ட்ஸ் இருக்குது. இதை கிளிக் பண்ணிட்டு கேப்சர் ஆட் as a தம்ப்நெயில் கொடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே ஃப்ரண்ட்டில் ஒரு தம்ப்நெயில் ஒரு ஆப்ஷனுக்கு பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷனுக்கு நம்ம எடுத்த ஃபோட்டோ அந்த இடத்துக்கு வந்துடும். ஸோ நீங்கள் மறுபடியும் போய் தம்ப்நெயில் எடிட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது, டேரெக்டாக அங்கேயே வந்துடும். கீழே இருக்கிறது செட்டிங்ஸ். இதை நான் ஃபஸ்ட்டு பார்த்தது. ஆடியோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணும், ஆட்டோ கொடுத்துட்டிங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ரைட் அண்ட் லெஃப்ட் அலைன் பண்ணிக்கும். ஃபேட் இன் ஃபேட் அவுட் எவ்வளோ தூரம் வரணும் அப்படிங்கிறதே அதே சொல்லிடும். சேம் திங் வீடியோலேயே ஃபேட் இன் ஃபேட் அவுட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது ஸ்லோவாக ஆரம்பித்து லாஸ்ட்டில் வந்து ஸ்லோவாக முடிகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் எடிட்டிங், ஃபிட் இன் சைஸ், ஃபிட்டுன்னு தான் கொடுத்துருக்கோம். இதில் ஆட்டோ கொடுக்கலாம், ஃபில் ஸ்க்ரீன் கொடுக்கலாம், உங்களுக்கு தகுந்த மாதிரி செய்யலாம். தென் டிரான்சிஷன் டியூரேஷன் உங்களுக்கு எந்த டைமில் வேணுமோ இது எல்லாமே என்ன பண்ணிக்கலாம், இந்த செட்டிங்ஸில் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா பேனல் லேயர். இதை கிளிக் பண்ணிங்க உங்களுக்கு ஒவ்வொரு லேயரும் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பொசிஷனாக இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நீங்கள் கேட்பீங்க இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய வீடியோவாக இருக்குது, பட் நம்மளுக்கு இது வரைக்கும் தான் தெரியுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேக்ரவுண்ட் எந்த அளவுக்கு போட்டிருக்குமோ அந்த அளவுக்கு தான் ஃபோர் கிரவுண்ட் எடுபடும், ஃபோர் கிரவுண்ட் தெரியும். ஸோ இப்போ இன்னும் நான் பெருசு பண்ணணும் அப்படின்னா பேக்ரவுண்டை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். எவ்வளோ தூரம் பேக்ரவுண்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுறனோ அவ்வளோ தூரத்துக்கு எனக்கு என்ன தெரியும்னா ஃபோர் கிரவுண்ட் தெரியும். ஸோ இப்போ நம்ம பேசிக்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். இது எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே மேலே பட்டன் பார்த்தீங்களா ரைட் ஹேண்ட் சைடு, இது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெசல்யூஷன் அண்ட் ஃப்ரேம் ரேட்டோட வரும். இது பார்த்தீங்கன்னா மோஸ்ட் கம்பேட்டபிள் ஃபார் H.264 இதுதான் எல்லா இடத்துலையும் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை அப்படியே ஆசிட்டிஸ் விட்டுறலாம். எனக்கு ஜிஃப் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா கீழே ஜிஃப்னு கொடுத்தீங்கன்னா சேவ் அஸ் ஜிஃப், அது ஜிஃபாக கன்வெர்ட் பண்ணிடும். அடுத்தது உங்களுக்கு ரெசல்யூஷன், உங்களுக்கு எந்த ரெசல்யூஷனில் வேணும் அப்படி, நான் 720p கொடுக்குறேன் அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரி வேணும், 24 ஃப்ரேம் பர் செகண்டா ஃப்ரேம் ரேட்டை எந்த மாதிரி கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இங்கே சேவ் அஸ் வீடியோ அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து சேவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, இப்போ இதில் க்ரீன் மேட் எஃபெக்ட் எப்படி கொடுக்குறது அப்படின்னு பார்க்குறோம்.
இப்போ நான் ஆல்ரெடி க்ரீன் மேட்டில் நான் ஷூட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வீடியோவை. எனக்கு பேக்ரவுண்ட் வந்து அந்த பேக்ரவுண்ட் வேணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இங்கே இந்த வீடியோ செலக்ட் பண்ணியிருக்கேன். அதை செலக்ட் பண்ணி இந்த ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா குரோமா கீ அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு எனேபிள் அப்படின்னு கொடுங்க. கொடுத்தீங்கன்னா பாருங்கள் இந்த பேக்ரவுண்டு மேக்ஸிமம் காணாமல் போயிடுச்சு. அகெயின் ஸோ உங்களுக்கு அந்த பேக்ரவுண்ட் டோட்டலாக போயிட்டு ஸோ இப்போ மேக்ஸிமம் பாருங்கள் நம்ம இமேஜ் மட்டும்தான் இருக்குது, அந்த பேக்ரவுண்ட் ஃபுல்லாகவே போயிடுச்சு. ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களோட குரோமா கீ யூஸ் பண்ணி இந்த ஸ்க்ரீனை வந்து ரெடி பண்ணிட முடியும். இப்போ எனக்கு இதுக்கு மேலே வேண்டாம் அப்படின்னா இங்கே ட்ரிம்மில் போயிட்டு ட்ரிம் ரைட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆகும். பார்த்தாவே தெரியும் அவுட்புட் பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்துடுச்சு. இதில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, அதுவும் நான் சொல்கிறேன். நான் குரோமா கீ ஆஃப் பண்ணிவிட்டு மேஜிக் ரிமூவர் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது, இது கிளிக் பண்ணுறேன். பட் இது கொஞ்சம் டைம் எடுக்கும். குரோமா கீயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கீ தான் யூஸ் பண்ண முடியும், மல்டிபிள் கீஸ் வந்து யூஸ் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் எடுத்துக்கிற வீடியோவில் நிறைய ஷேடிங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கரெக்டாக அது எடுக்காது. அதனால் பெரும்பாலும் நல்லா லைட்டிங் வச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ லைட்டிங் இஷ்யூவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கோ வித் மேஜிக் ரிமூவர் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இது கிளிக் பண்ணிங்கன்னா செயல்படும். ஸோ இது ஃபுல்லானதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இது முடிஞ்சிருச்சு, மேஜிக் எரேசர் முடிஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள் உங்களுக்கு அவுட்புட். நம்ம குரோமா கீயில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த கீ ஸ்டோன்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிச்சு அப்படின்னா மொத்த கலரையும் எடுத்து உங்களுக்கு தான ஆட்டோ கலர், நம்ம எந்த சப்ஜெக்ட் அங்கே யார் நிற்கிறாங்களோ அவங்களையான கலர், பேக்ரவுண்ட் கலர் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு உங்களுக்கு பர்ஃபெக்டான இமேஜ் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கான வீடியோ தான் இது. நீங்கள் எதை பற்றி இது வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த மேஜிக் ரிமூவர் அதை மட்டும் ஆன் பண்ணி விட்டிங்கன்னா போதும், மொத்த ஒர்க்கு இதே பண்ணிடும். பட் இப்போ வந்து நான் 30 செகண்ட்ஸ் கூட இல்லை, அந்த வீடியோ தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கே வேறு டைம் எடுக்குது. நீங்கள் வந்து ஒரு 1 minute 3 minute வீடியோவில் போட்டிங்கன்னா இட் வில் டேக் லாங் டைம். ஸோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மேஜிக் ரிமூவர் யூஸ் பண்ணுறது இல்லை குரோமா கீ யூஸ் பண்ணுறதுன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனல் அவுட்புட் இந்த மேலே கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ரெசல்யூஷன் வேணுமோ அது பார்த்தீங்களா. நான் சிம்பிளாக இருக்கிறத 360 எடுத்துக்கிறேன். பட் உங்களோட குவாலிட்டி நல்லா வேணும் அப்படின்னா நீங்கள் 720 இல்லை 1080 போய்க்கலாம். ஜஸ்ட் கொடுத்துட்டு சேவ் ஆஸ் வீடியோ அப்படின்னு கிளிக் பண்ணுறேன். இந்த குவாலிட்டி கம்மியாக இருக்குது, சேம் திங் வீடியோவில் லென்த்தும் கம்மியாக இருக்கிறதுனால ரொம்ப குயிக்காக ஆகிட்டுருக்கு. இதே நீங்கள் குவாலிட்டி ஜாஸ்தியாக 1080 வச்சுட்டு வீடியோ லென்த்தும் ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா இட் டேக் லாங் டைம். அது அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் வீடியோ எடிட் பண்ணிங்க. ஸோ எப்போவுமே ஃபுல்லாக எடிட் பண்ணி முடிச்சு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபைனல் அவுட்புட் ரெண்டர் பண்ணிக்கங்க. ஜஸ்ட் ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா யூ கேன் செக் த வீடியோ. உங்களோட வீடியோ வந்து இதில் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒரு கண்டென்ட் கிரியேட்டரா, உங்கள்கிட்ட ஒரு பிசி இல்லை, ஆனால் யூடியூப்ல நிறைய கண்டென்ட் போடணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்களுக்கான வீடியோ தான் இது. ஓகே, இதே இங்கே ஷேர்னு ஒரு பட்டன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதை நீங்கள் வந்து யூடியூப்பில் போட்டுக்கலாம் இல்லை வாட்ஸ்அப் கிளிக் பண்ணிக்கலாம். யூடியூப் போடுறோம் அப்படின்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட யூடியூப் ஸ்டூடியோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா ஆஸ் இட் இஸ் அப்படியே உங்களோட இதுக்குள்ளே போயிடும். இதை நீங்கள் ஷார்ட்ஸாக போகிறீங்களா டேரெக்டாக போகிறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கைன் மாஸ்டர் பற்றி ஒரு பேசிக் கைட்லைன்ஸ் ஃபார் பிகினர்ஸ் எல்லா விஷயமும் நான் சொல்லியிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.